Hi friends, welcome to Priya's aari world. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது shaded buttonhole stitch. ஸோ அந்த shaded buttonhole stitchல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து ரெண்டு டைப்புமே சொல்லி கொடுக்குறேன். நல்லா கவனமா பாருங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட striped buttonhole stitch மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கூட எக்ஸ்ட்ராவா நம்ம இன்னொன்று போடுவோம். ஸோ கொஞ்சம் பாருங்க கவனமா. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 3 லைன்ஸ் போட்டு ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் போட்டோம் இல்லையா, ஸோ அதே ஸ்டிச்சே போட போகிறோம். பட் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லைன் நான் ஒன்று போட்டிருக்கேன். அது எதுக்காகன்னு உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன் இருங்க. ஸோ இப்போ நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி கிளாஸில் கற்றுக்கிட்ட அதே ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலை ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கிறோம். பாருங்கள், நான் கீழே இருக்கிற லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் லைனை மட்டும் நான் விட்டுட்டேன். செகண்ட் லைனை விட்டுட்டு மற்ற 3 லைன்ஸில் வந்து நான் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் போட்டுகிட்டே வரேன். ஓகேங்களா, உங்களுக்கு புரியுதா? செகண்ட் லைன் மட்டும்தான் போடலை. ஸோ இந்த லைனை வந்து நம்ம அடுத்து வர ஸ்டிச்சில் போடுவோம். ஸோ நார்மலாக நாம் வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் பக்கத்தில் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச்சையும் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டிச் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நிறைய ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை கண்டிப்பாக போட்டுருவீங்கன்னு தெரியும். ஸோ புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்த்து கற்றுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் போடுங்க. எடுத்த உடனே இந்த ஸ்டிச் போட்டு பழகுனீங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து நீடில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி த்ரெட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கட் ஆகாமல் இருந்தால் தான் இந்த ஸ்டிச் வந்து நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பக்கத்தில் ஸ்டிச் வந்து போடுவோம். ஸோ அடுத்து வர ஸ்டிச் வந்து இதுக்கு பக்கத்துலேயே நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது எங்கே போடலான்னா, பீகாக்கோடைய ஃபெதர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போடலாம். நமக்கு வந்து டபுள் கலர் ஷேடு வர மாதிரி கிடைக்கும். ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஃப்யூச்சரில் நம்ம நிறைய பிளேஸில் வந்து இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 2 கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2வது கலர் வந்து இடையில போடுவோம். இதுக்கு முன்னாடி போட்ட செயினுக்கு நடுவில் நம்ம போடுவோம். இப்போ நான் போடுறதும் சேம் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான். பட்டு நாம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, செகண்ட் லைனை விட்டுட்டு மற்ற 3 லைனில் போட்டோம். ஆனால் இப்போ நான் போட்டிருக்கிற இந்த கலர் பார்த்திங்கன்னா செகண்ட் லைனோடு முடிச்சுட்டு திரும்பி நான் கீழே வந்துடுறேன். புரியுதா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் தான் போடுறேன். பட் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த செயினுக்கு இடையில நான் போட்டுட்டு வரேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக போடணும். நம்ம நீடியில் வந்து ஒரு இடத்துல குத்தி எடுக்கும் போது இதுக்கு முன்னாடி போட்ட செயினில் மாட்டி இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நூல் கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரே இடத்துலையும் நம்ம திரும்பி நீடியில் வந்து குத்துவோம். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் குத்தணும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி போட்ட அந்த ஸ்டிச் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகாமல் போடணும். அப்போ தான் இதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஸோ நார்மல் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் நான் வந்து ஃபஸ்ட்டு லைனை விட்டுட்டு மற்ற 3 லைன்லேயும் போட்டுகிட்டே வரேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டிச்சை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஷேப்பில் போட்டு காட்டிடுறேன். திலகம் ஷேப்பில் போட்டு காட்டுறேன். அந்த ஷேப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே ஆல்மோஸ்ட் எல்லா ஷேப்புமே உங்களால் போட முடியும். ஸோ லீஃபும் அதே மாதிரி தான் இருக்கும், பீகாக்கோடைய ஃபெதர்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும், ஸோ ஃப்ளவரோடைய பெட்டல்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு தடவை அந்த திலகம் ஷேப்பில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்லேயும் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷேப்பில் ஒரு டிசைனில் எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அவுட்லைன் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ மேலேயும் கீழேயும் நான் வந்து அவுட்லைன் கொடுத்து இந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா டைப் 2 ஷேடன் பட்டன் ஹோல்லையே டைப் 2. இதில் வந்து 3 லைன்ஸ் போட்டால் போதும். ஸோ நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான் மறுபடியும் நான் போடுறேன். ஸோ எந்த வித்தியாசமும் இல்லை. இதுக்கு முன்னாடி நாம் போட்டோம் இல்லையா டைப் 1, அதுக்கும் இதே ஸ்டிச் தான் போட்டோம். ஸோ டைப் 2க்கும் இதே ஸ்டிச் தான் போடுறோம். ஸோ நார்மலாக போடுற
ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இடையில போட்ட இன்னொரு கலர் த்ரெட் இருக்குது இல்லையா, ஸோ இன்னொரு கலர் த்ரெட் எடுத்து நம்ம மறுபடியும் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலே தான் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி போடாமல் இந்த டைப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுப்போம். ஸோ நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிட்ட அந்த ஸ்டிச்சை வந்து இதில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி டைப் 1 கொடுத்தது 2 கலருமே ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். ஸோ அதில் நம்ம வந்து ஷேடு கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம போடுறது ஒன்று நமக்கு ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் பட்டன் ஹோல் ஸ்டிச், அதை போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ 2 டைப்புமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு பீகாக்கோடைய ஃபெதர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2யுமே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். 2மே பார்க்கறதுக்கு நீட்டான ஃபினிஷிங் தான் கிடைக்கும். நீங்கள் வந்து 2 ஷேப்லேயுமே போட்டு பாருங்கள். 2 ஸ்டிச்சு நீங்கள் வந்து 2 திலகம் ஷேப் ட்ரா பண்ணி ஒரு திலகம் ஷேப்பில் டைப் 1ஐயும் இன்னொரு திலகம் ஷேப்பில் டைப் 2வையும் போட்டு பாருங்கள். அது எப்படி போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு இதில் போட்டு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டு இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து எண்ட் நாட் போட்டு இந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நான் வேறு கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு போட்ட அந்த செயினுக்கு நடுவில் சென்டரில் தான் இப்போ நம்ம போடுறோம். ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் நான் போடுறது? ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட செயினுடைய சென்டரில் போட்டுகிட்டே வரும். ஸோ இது வந்து டைப் 2. ஒரு பீகாக்கோடைய ஃபெதர்ஸை நீங்கள் ஃபில் பண்ணும் போது ஒரு ப்ளூ ஒரு க்ரீன் அப்படி மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு வந்து பீகாக்கோடைய அந்த ஃபெதர் கலரில் அப்படியே பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். இதை வந்து ஒரு ஃப்ளவருக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய இமேஜினேஷன் தான். இந்த ஸ்டிச்சை வந்து எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன கலரு நமக்கு வந்து ஷேடு கொடுக்கலாம், அந்த மாதிரி வந்து நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி எப்படி வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு வந்து இது நீட்டாக ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து புரியலைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா ப்ரைவேட்டாக கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வந்து நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நாம் இந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து அவுட்லைன் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ டபுள் சைடும் அவுட்லைன் கொடுத்து இந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு திலகம் ஷேப்பில் போட்டு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து டைப் 1 எப்படி போடுறது அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ திலகம் ஷேப்பு வந்து உள்ளே ஒன்றும் வெளியில் ஒன்றும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம அதில் 4 லைன் போட்டிருந்தோம். டைப் 1 வந்து 4 லைன் போட்டு பண்ணணும். ஸோ இதில் வந்து அதே மாதிரி 4 லைன் பிரிச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து கவனமாக பாருங்கள். 2 டைப்புமே நான் உங்களுக்கு திலகம் ஷேப்பில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் இருக்கும் ஒரு ஃப்ளவரோடைய ஷேப் போடுறதுக்கு. ஸோ அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களாக ஒரு நியூ டிசைன் வந்து செலக்ட் பண்ணி அதையும் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள்.
நாம் வந்து டைப் 1 வந்து போட்டுட்டோம். அடுத்து டைப் 2 எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஸோ சேம் அதே திலகம் ஷேப்லேயே டைப் 2வும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு இப்போ வீடியோவில் ஸ்ட்ரெயிட்டாக மேலேருந்து கீழே இப்படி போட்டு காட்டியிருக்கேன். ஸோ இதே டிசைனையே நம்ம கிராஸாகவும் போடலாம். ஸோ கிராஸ் மீன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ எந்த ஒரு டிசைனுமே நம்ம நேராக டாப் டு பாட்டம் போட்டோம் அப்படின்னா கிராஸாக வந்து நமக்கு போட முடியும். ஸோ இந்த டிசைனை அப்படி போட்டாலும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோம், திலகம் ஷேப் வந்து உள்ளே ஒன்றும் வெளியில் ஒன்றும் கொடுத்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து 3 லைன்ஸாக பிரித்தா போதும். ஸோ நான் ஆல்ரெடி 3யாக பிரித்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் போட்டு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதுலேயே தான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் போட போகிறோம். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறப்ப எப்படி போடணும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஒரு சின்ன திலகம் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஷேப்போடைய பார்டர்லேயே நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சை கொடுத்துட்டே வரணும். ஸோ இந்த வீடியோ கவனமாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைப் 1 டைப் 2 ரெண்டுமே நீங்கள் எப்படி போகிறதுன்னு பார்த்துட்டிங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த ஹோம்ஒர்க் வந்து என்ன பண்ணணுன்னா, ஒரு ஃப்ளவர் ஷேப் ஆல்ரெடி நாம் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலுக்கு போட்ட அதே ஃப்ளவர் ஷேப்லேயே போடுங்க. இதில் வந்து 3 பெட்டல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு டைப்பும் 3 பெட்டல்ஸ்க்கு செகண்ட் டைப்பும் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ உங்கள் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.